அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறது ஒரு நல்ல டேஸ்டியான அரேபியன் ஸ்டைல் கப்சா பிரியாணி ஒரு சிம்பிளாக நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக நம்ம சேனலை யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் நல்ல பெரிய 2 லெக் பீஸ் வாங்கியிருக்கேன். பெருசாக கட் பண்ணி வாங்கிட்டேன். எப்போவுமே இந்த மாதிரி பிரியாணிலாம் செய்யும்போது 8 பீஸு 4 பீஸுன்னு கட் பண்ணி கேட்டாலே தந்துடுவாங்க. இப்போ 2 பீஸ் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை ஸ்பூன் இஞ்சி, அரை ஸ்பூன் பூண்டு பேஸ்ட். இப்போ 1 டீஸ்பூன் தயிர், கெட்டியாக தயிர் சேர்த்துக்கிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கரம் மசாலா எதுவுமே நீங்கள் போட வேண்டாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் இல்லை ஒரு 2 மணிக்கூறாவது சிக்கனை நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போ இந்தியா கேட் புழுங்கல் அரிசியாக நான் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 கிலோ தான் நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். இப்போ 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோன்னு சொல்லும்போது 5 பேர் சாப்பிடலாம் உங்களுக்கு. இப்போ 1 மணிக்கூர் நம்ம நல்ல 2-3 தடவை க்ளீன் பண்ணிவிட்டு 1 மணிக்கூர் நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம். அதுக்கிடையில் இந்த வெங்காயம் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு வெங்காயத்தில் நான் பாதி தான் எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டு, ஒரு 5 பச்சை மிளகு. இப்போ வெங்காயத்தை எல்லாம் க்ளீன் பண்ணி நான் எடுக்க போகிறேன். இப்போ நான் கட்டரில் தான் உங்களுக்கு வெங்காயத்தை பாதியை சீவிட்டேன். கேரட்டும் 2 பீஸாக முறிச்சிட்டு நல்லா நைஸாக கட்டரில் கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. நல்ல இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சூப்பராக இருக்கும். ஒரு 5 பச்சை மிளகு காரத்துக்கு, 2 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அடித்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ நான் பட்டர் 100 கிராம் வாங்கியிருக்கேன். அதில் ஒரு துண்டு வெட்டி பாத்திரத்தில் பேனில் போட்டிருக்கேன். அது நல்ல லிக்யூட் ஆகட்டும். லிக்யூட் ஆனும் இந்த பட்டர் விட்டு நம்ம சிக்கன் கப்சா பிரியாணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்து பார்த்துடுங்க. கடையில் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. நானே யோசித்தேன், நான் வச்சதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதில் வேஸ்டெல்லாம் கிடக்கும். அப்போ திருப்பி மறைச்சி நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த சிக்கன் பட்டரெல்லாம் பொரித்த ஆயில் இருக்கு, அதை லைட்டாக இதில் விட்டேன். அப்போ எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆயிலே. நான் ஒரு துண்டு கூட பட்டர் இதில் சேர்த்துக்கிட்டேன். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு, ஒரு மேகி க்யூபு, இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகு. தக்காளி சேர்க்கல, தக்காளி கடைசியில் சேர்த்தா போதும். வெங்காயம், கேரட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துட்டு கப்சா மசாலா பவுட்ரு 1 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிடுங்க. ஆனால் இந்த மேகி க்யூப்லெலாம் உப்பு இருக்கும், அதை பார்த்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிடும்போது. இப்போ அரை டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கணும். ஏன்னா மேகி க்யூப்பில் சால்ட் இருக்கிறதுனால செக் பண்ணிக்கிடுங்க. கெட்டிலில் நல்ல தண்ணி நல்ல வெதுவெதுப்பாக கொதிச்சிட்ருக்குது. அதை எடுத்து நான் இப்போ இதில் விட போகிறேன். இப்போ டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடணும். நான் இந்த சிக்கன் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அதில் உள்ள கெச்சப்பை இதில் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருந்தால் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அரிசி 1 மணிக்கூர் கரெக்டாக ஊறிடுச்சு. சிக்கனும் நல்லா அதில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு ஒரு சைடில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ சிக்கன் நான் திருப்பி மறைச்சும் பக்கத்தில் போட்டுகிட்டே நிற்கேன். அதுக்குள்ளாடி அரிசி ஒன்றும் பாதி மாட்டு வெந்துருச்சு. அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியும் ரைஸு மாட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அதுக்கு மேலே போடணும். போடும்போது இன்னும் சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க. லோ ஃப்ளேமில் நம்ம தோசைக்கல்லாம் போட வேண்டாம், சும்மாயே மீடியமாக வச்சு நம்ம தம் போட்டால் போதும்.
அந்த ஹோல்ஸ் வந்து அதில் எரிக்குதா, ஆவியெல்லாம் வெளியே போகுது. அதனால் ஒரு கிராம்பு வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.